குறிப்பாக நம்முடைய சினிமா நடிகர்கள். நமக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் ஐயோ அம்மானு கத்துனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, அந்த கூட்டணி கட்சிகள் சார்பாக ஒரு பேரணியெல்லாம் வைக்கப்பட்டுச்சு. குறிப்பாக அதில் நடிகர் பிரகாஷ் ராஜ்லேருந்து, சத்யராஜ்லேருந்து, அமீர்லேருந்து பல பேர் பாலஸ்தீன அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக பேசினாங்க. இவர்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் செத்தாலோ வேற யாராவது செத்தா மட்டும்தான் உயிராக தோணுது இவங்களுக்கெல்லாம். உலகத்தில் எங்கேயாவது இந்துக்கள் பாதிக்கப்படுறானா? தமிழ்நாட்டில் இந்துக்கள் செத்தாலும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறான். வங்காளதேசத்தில் இந்துக்களை நடு ரோட்டில் தீ வச்சு கொளுத்தி கொள்றான், இவரெல்லாம் பேச மாட்டேங்கிறான். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. உயிர்னு சொன்னால் சரிசமமாக பார்க்க தெரியல, பார்க்கவும் முடியல. இவர்களெல்லாம் ரொம்ப காலமாக பார்க்குறோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருக்கும்போது சூர்யாவிலேருந்து சித்தார்த்திலேருந்து நிறைய பேர் கத்துனாங்க, கதறினாங்க, அரசுக்கு எதிராக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த 5 வருட காலம் இவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இவர்கள்லாம் என்ன மாதிரி மனநிலையில்